ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இன்னைக்கு மெஹந்தி வீடியோ போட்ட உடனே வந்து மெஹந்தி ஸ்டோரி போட்டுருந்தேன். நிறைய பேர் எப்ப வளகாப்பு எதுவுமே சொல்லவே இல்லை, என்னக்கா இப்படி பண்றீங்களக்கா அப்படின்லாம் சொன்னீங்க. அதுக்குள்ள வீடியோ தான் இது. என்ன காரணம், எதனால சொல்லல, எதனால யார் பண்றாங்க, வளகாப்பு பெருசா பண்றோமா எல்லாமே இந்த டீடைலா அந்த வீடியோல சொல்றேன். இது வளகாப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுறேன். நம்ம சேனலை புதுசா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இந்த வளகாப்பு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமலை ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம், நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அனாமலை ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வளகாப்பாக இருந்தாலும் சரி, ஹரிவலமாக இருந்தாலும் சரி, 5ஆவது மாதம் என்ன பண்ணுறதா இருந்தாலுமே லாஸ்ட் எண்டில் 5ஆம் மாசம் எண்டில் வைக்கலாம் அப்படின்னு பிளான். இப்போ 5ஆம் மாசம் எண்டில் தான் வைக்கிறோம் வளகாப்பு. 6ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும், 2 நாள் தான் இருக்கு. அதான் இன்னைக்கே பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஸ்டார்டிங்ல தான் வந்து வளகாப்பு பண்ணுவாங்க. நான் வந்து கடைசியில வந்து வளகாப்பு பண்றேன். ஸ்கேன் வந்து நாளை கழிச்சு எனக்கு 6ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால சரி பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வளகாப்பு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சு வீட்டுல இருந்து, அதாச்சும் நாத்தா வீட்டுல, எங்க வீட்டுல இருந்து, மஞ்சு வீட்டுல இருந்து, தங்கச்சி வீட்டுல இருந்து வளகாப்புக்கு வர்றாங்க. வளையல் போட காலையிலேயே மெஹந்தி எல்லாம் போட்டோம். இது தெரியலையே, இப்ப காமிச்சிடுறேன். கருப்பா இருந்தா அப்படி தெரியும், வெள்ளையா தான் தெரியும். ஓகே, இந்த இருக்குல்ல, நான் வேற வேகமா அழிச்சிட்டேன். என்னால பெயின் இப்ப 5ஆவது மாசமே எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கு. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுமா, 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3:30க்கு தான் முடிச்சாங்க. நான் அதெல்லாம் 2 மணி நேரம் படுத்துக்கிட்டே போட்டேன், இப்படியே படுத்துக்கிட்டே அப்படிலாம் போட்டேன். முடியல. நான் 7ஆவது மாசம்லாம் மெஹந்திலாம் போல, நம்ம மருதாணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வேகமா வச்ச உடனே எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டே கொஞ்சம் காலையில தான் தெரியும் உங்களுக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அந்த மாதிரி வளகாப்பு வந்து பெருசா பண்றோமா சொல்லு? பெருசாலாம் பண்ணல. எப்ப பெருசா பண்ண போறோம்? 9ஆவது மாசம். எங்க வச்சு பண்ண போறோம்? வீட்டுல இல்ல மால்ல? மால்ல இல்ல, மஹால்ல. சரி, ஏதோ ஒண்ணுடி, உன் வீடே மஹால் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப வீட்லயே வச்சுக்கலாம். மேல வைக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மேல அந்த அடுத்த வளகாப்பு வந்து 9 month தான் நாங்க ரொம்ப பெருசா வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர்த்த கூப்பிடலாம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வளகாப்புக்கு பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் மகியோட மகி வயிற்றுல இருக்கும் வளகாப்புக்கு நான் பெருசா பண்ணல. பெருசா பண்ணியிருந்தாலுமே நம்ம மீடியா சர்க்கிள் அப்பா அவ்வளோதான் எங்களுக்கு யாரையுமே தெரியாது, நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணல, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இப்ப வந்து நாங்க வந்து லட்சுமி பால் காய்ச்சல் எல்லாரும் வளகாப்புக்கு சொல்லல, கொன்னே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பால் காய்ச்சுக்கு வராதவங்க நிறைய பேர் வளகாப்புக்கு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க வளகாப்புக்கு வரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால 9ஆவது மாசம் வளகாப்பு ராம் வந்து ராபஸ்ட். ஆனா எங்களுக்கு செகண்ட் வரைக்கும் வளகாப்பு வைக்கிற பிளான்லாம் எங்களுக்கு சுத்தமாவே கிடையாது. ராம் வந்து இல்ல, மகிக்கு எப்படி வச்சோமோ அத மாதிரி இப்ப பிறக்கிற பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த இதுக்கப்புறம்லாம் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்குமாங்கிறது தெரியாது இல்ல வளகாப்பு. அதனால வந்து வருஷமா வைக்கிறோம், 10 மாசத்துக்கு ஒரு எப்பயாவது வருஷத்துல 5 வருஷம். அதனால வந்து இந்த பிள்ளைக்கும் வளகாப்பு வைக்கணும். அது நல்லா இருக்கும்ல, வலையெல்லாம் போட்டு நிறைய வந்து எல்லாரும் வந்து சந்தனம் பூசி, அது ஒரு மூமெண்ட் தானே. ஆமா, எனக்கு பூசி நான் மாலை போட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு மூமெண்ட். அது ஒரு ஹாப்பினஸ் தானே, சந்தோஷமா இருக்கும். நாளைக்குமே சார் வந்து உட்காருவாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப எங்க வீட்டுல மட்டும் வராங்க, இங்க வந்து வரல, மாமாவும் அண்ணனும் வரல, பெரிய வளகாப்புக்கு வரணும்னு சொல்லி. ஏன்னா ஆள் இல்ல, தொடர்ந்து லீவா போட்டாரா, அதனால கலிசமும் வரல. அப்பா வந்து கடையை பார்த்துக்கிறதுனால அப்பாவும் வரல. இவங்க மட்டும்தான். தம்பி வரான், அருள் வராங்க, மயம் வரான், அடுத்து மருமகளும் மருமையன் அப்படிதான் வராங்க. தங்கச்சி அம்மா அப்படிதான் வராங்க. இங்க இருந்து அக்கா அத்தாச்சி சிவா அத்தாச்சியும் மதுவலா அத்தாச்சி அனிதா அக்கா எல்லாருமே வராங்க. சிம்பிளா தான் பண்றோம். 9ஆவது மாசம் தான் எல்லாத்தையும் சொல்லி 20 பேர்த்த வச்சுக்குள்ள. ஆமா, சாப்பாடுமே நான் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். சாப்பாடு வேற பெருசா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வீட்டுல வச்சு அந்த போயிட்டு அங்க உள்ள ஹால்ல வச்சு தான் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே. 5ஆவது மாசம் இது வளகாப்புன்னு சொல்லலாம், அறிவலம்னு சொல்லுவாங்க சில பேர் 5ஆவது மாசம் சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதுக்கு பேர்கள் இருக்கு. இந்த வீடியோ எதுக்கு போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வளகாப்பா எப்பன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த மெஹந்தி வீடியோல இருந்து கமெண்ட்ல இருந்து பர்சனல் நிறைய பேர் டிஎம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. வளகாப்பு வச்சிருக்கீங்களா, எனக்கு வீடியோல சொல்லவே ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக சரி, நான் வந்து இன்னைக்கு குளிக்க கூட இல்லை, சும்மா தலையை மட்டும் சீவிட்டு மெஹந்தி போட்டதோட அழிச்சிட்டு வேகமா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு. வளகாப்பு வந்து பெருசா பண்ணல, சிம்பிளா தான் பண்றோம் வளகாப்பு. இந்த வாட்டி அந்த 3 வளகாப்பு பண்றோம் அம்மா குட்டீஸ். ஃபர்ஸ்ட் 5 month, இந்த 5 month மாதிரியே 7 month அம்மா வீட்டு வளகாப்பு போட போறாங்க. அம்மா போட போது அதுவுமே இப்ப 5 monthல நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி தான் 7 monthல பண்ண போறேன். சிம்பிளா வீட்லயே வச்சு அதே மாதிரி 7ஆவது மாசம் வளகாப்பு, 9ஆவது மாசம் வளகாப்பு பெருசா.
ராமோட தயவுல ராமோட செலவுல எப்படியுமே ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிரும். 10 லட்ச ரூபா தள்ளும். ஒரு 10 லட்ச ரூபா செலவுல வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவிழாக்கு நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திருவிழாக்கு போனோம், ஆனா இவங்க வரல. நான் மட்டும் தேரோட்டம் அன்னைக்கு நம்மளே நீ வீடியோ அவ்வளவா இல்ல, நம்ம 2 பேருமே போல நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல நானும் மகிழனும் போனோம். 2 நாள் அங்க இருந்துட்டு தான் தேரோட்டம் கரெக்டா ரோட்ல தேர் ஏறும் போதே நான் வந்து கோயில நின்னேன். அப்பதான் வந்தேன் கோயில இருந்து. மழை வர நேரம்லாம் நான் கோயில இருந்தேன். அப்புறம் தேரோட்டத்தையும் முடிச்சுட்டு தேர் ஃபுல்லா வந்து நைட்டு வரைக்கும் அங்க வந்து இருந்து முடிச்சு நின்று சாமி இறக்குற வரைக்கும் நின்றுட்டு தான் கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி திருப்பி என்ன பண்ணிட்டேன்னா லட்சுமி வீட்டில் போய் படுத்திருந்தோம். காலையில மஞ்சள் விளையாட்டுக்கு என்ன பண்ணா, அன்னைக்கு எனக்கு சேவி கடை, அந்த கரையில வந்து சாப்பாடு பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு, மேபி உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு மஞ்சள் விளையாட்டுக்கு நான் இல்ல, நீராட்டு மஞ்சள் நீராட்டு அதுதான் கேட்டாங்க. நான் இப்பதான் மஞ்சள் விளையாட்டுக்கு ராமன் போனோட்டு ஆட்டமா இருந்துட்டு ஆளக்கான இந்த வாட்டம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து வருவோம். மஞ்சள் விளையாட்டுக்கு வந்து நான் வந்து இந்த வருஷம் போகல. நான் மதியானமே கிளம்பி ஊருக்கு வந்து அடுத்த வருஷம் குட்டியான ஒரு பொண்ணோ ஒரு பையனோடய நம்ம வந்து திருவிழாக்கு போறோம். திருவிழா போயிட்டு வேண்டுதல் சார் வச்சுட்டு வந்திருக்காரு. அதனால அதை போய் வந்து நம்ம அடுத்த வருஷம் அது வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அதை நிறைவேற்றுவோம். ஓகேவா? ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கடுத்து வந்து இதுதான் நிறைய பேர் வளகாப்பு எப்பதான் கேட்டே இருந்தீங்க. வளகாப்பு வந்து இது வந்து மஞ்சு வீட்டுல இருந்து வைக்கிறது, நாத்தனார் வீட்டுல இருந்து எனக்கு வந்து வளையல் போடுறது. அதுவும் ஒரு மினி குட்டி, ஒரு கிராண்டா இல்லாம ஒரு குட்டி மினி, ஒரு அழகா கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் மேக்கப்லாம் போட்டு நல்லபடி அழகா சாரிலாம் கட்டி ஷூட் எடுக்க போறோம். அதை சொல்லிடு, போட்டோ ஷூட் எடுக்க போறோம். போட்டோ ஷூட் என்ன ஷூட்டுன்னு கேட்க திருப்பி அழகா வந்திருக்கானே மகி. நாளைக்கு அம்மாக்கு என்ன போட போறோம்? யாருக்காக வளகாப்பு போடுறோம்? எனக்கா தம்பிக்கா? எனக்கும் தம்பிக்கும். இன்னைக்கு காலை சேலை மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா எப்பமா தம்பி வருவான், 3 நாள்ல வந்துருவான் அம்மா அப்படின்னு கேக்குறான். எப்ப வருவான்? 3 மாசம் இருக்குடா. எப்ப வருவான்? யாரு வருவா? 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல யாரு வருவாங்க? வா தம்பி பேர் என்ன? தம்பி பேர் ஒண்ணு சொல்லிருக்கானே, துருவன், முகிலன், அடுத்து மித்ரன். இதெல்லாம் இவன் வச்ச பேரு. சரி, கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா, தங்கச்சி பிறந்துச்சுன்னா என்ன பேரு? தேங்காய் முடி. மகிழினி. வேணாம் என் மைண்டுக்கு வேணாம். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ வளகாப்பு வந்து நாளைக்கு தான் என்னோட வளகாப்பு. அதனால சிம்பிளா வீடியோ எடுத்து எல்லாரும் கேக்குறீங்க. உடனே யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நிறைய வந்து போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் நிறைய வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.